ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஆக்டிவேட்டட் சார்கோல் வீட்டிலையே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்கலாம். இந்த ஆக்டிவேட்டட் சார்கோலை பயன்படுத்தி நிறைய ஃபேஸ் பேக், ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் வாஷ், சோப்பு, அப்புறமா டூத் பேஸ்ட், இந்த மாதிரி பலவிதமான வெரைட்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. லால் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடைச்ச தேங்காயுடைய ஒரு மூடி எடுத்துருக்கிறேன். உள்ளே இருக்கக்கூடிய தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தேங்காய் ஓடு மட்டும் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு முழு தேங்காயுடைய ஓட்டத்தை பயன்படுத்த போகிறேன். உங்களுக்கு வீடியோவுக்கு நான் பாதி தேங்காய் மட்டும் இப்போ காட்டியிருக்கிறேன். இந்த தேங்காய் ஓட்டில் மேலே இருக்கக்கூடிய அந்த நாரையெல்லாம் ஓரளவுக்கு நான் எடுத்துட்டேன். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இந்த தேங்காய் ஓட்டை அதில் வச்சிடணும். ஸோ நெருப்புக்கு தேங்காய் ஓடு பற்றிக்கும், அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக எரிய விடுங்க. இந்த ஆக்டிவேட்டட் சார்கோலை நாம் தான் பண்ண போகிறோம். இது நாமே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும். பேசாமல் ஹோட்டல் கடையில் அப்புறமா இந்த அயன் பண்ணுறவங்க கிட்டேயெல்லாம் இருக்குது, அந்த சார்கோலை வாங்கி பயன்படுத்தலாமான்னு சொல்லி நினைக்காதீங்க. அந்த மாதிரி சார்கோல் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதில் கெரோசின் ஊற்றிருப்பாங்க. அதனால் அது பயன்படுத்தக்கூடாது. கெரோசின் இல்லாமல் தான் நம்ம சார்கோலை ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், தேங்காய் ஓடு நல்லா பற்றிக்கிச்சு. தேங்காய் ஓடு ஃபுல்லாக கருப்பாக ஆனதுக்கப்புறம் நல்லா கருகின போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு மண் சட்டி எடுத்துருக்கிறேன், அப்புறமா ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கிறேன். மண் பாத்திரங்களில் யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாட்டி எதனாவது பழைய பாத்திரங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்து மேலே ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் போட்டுக்குங்க. இப்போ அந்த நல்லா எரிஞ்சு போன அந்த தேங்காய் ஓட்டை நாம் இந்த மண் சட்டிக்குள்ளார போட்டுடலாம். சட்டி கருப்பாயிடும், நம்ம கறி போட்டிருக்கறனால. அதனால தான் நான் மண் சட்டி ஏதாவது பழைய பாத்திரம் எடுக்க சொன்னேன். அது மேலே ரோஸ் வாட்டர் ஊற்றிடலாம். ரோஸ் வாட்டர் ஊற்றதும் நெருப்பு ஃபுல்லாக அணைஞ்சிரும். இந்த கறித்துண்டு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நிறைய ரோஸ் வாட்டர் விடணும். அப்போ தான் இந்த ரோஸ் வாட்டரில் அந்த கறித்துண்டு ஃபுல்லாக அப்படி வெந்த மாதிரி ஆகிடும். நல்லா அந்த கறித்துண்டு ஃபுல்லாக ஏற்கனவே ரொம்ப கரிஞ்சு போய் இருக்கிறனால ஃபுல்லாக அந்த ரோஸ் வாட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். நான் ஒரு தேங்காய் ஓடு பத்தாதுன்னு சொல்லிட்டு 2 தேங்காய் ஓடு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ தண்ணி அந்த ரோஸ் வாட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணனாலும் மண் சட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு சூடு இருக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுவும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த சார்கோல் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இது 2 போல் விட்டமின் இ கேப்சூல் சேர்க்குறேன். விட்டமின் இ கேப்சூல் நல்ல மாய்ஸ்சரைசர், அதுவும் நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் கொடுக்கும். இது நீங்கள் வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா தேனும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை டீத்துக்கும் யூஸ் பண்ணுறதுனால தேன் யூஸ் பண்ணலை. இது கூட ஆலிவ் ஆயில் 1/2 ஸ்பூன் போல் சேர்க்கிறேன். ஆலிவ் ஆயில்கிட்டே ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் கூட நீங்கள் 1/2 ஸ்பூன் போல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஒன்லி ஃபேஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை ஆலிவேரா ஜெல்லும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். கறித்துண்டு சேர்க்குறமே பிளேடு போயிருமோன்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த கறித்துண்டு ரோஸ் வாட்டரில் நல்லா வெந்துருச்சு. அதனால் பிளேடெல்லாம் ஒன்றும் போகாது. நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சார்கோல் பவுடரை நீங்கள் 1 வருஷத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் ரெடி. இது சூப்பராக ஸ்கின் ஒயிட்டனிங், டீத் ஒயிட்டனிங் பண்ணும். நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இந்த ஆக்டிவேட்டட் சார்கோலுக்கு இருக்குது. கறித்தானேன்னு நினச்சா அலட்சியமாக நினைக்காதங்க. இதில் பலவிதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இனி கறியை காசு கொடுத்து விலைக்கு வாங்காதீங்க. நாமளே வீட்டில் எளிமையான முறையில் இந்த சார்கோல் பவுடரை ரெடி பண்ணலாம். இனி வரும் நாட்களில் இதை வச்சு நிறைய விதமான ஐட்டம்ஸ் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.